அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அன்பார்ந்த நேயர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் கிருபை நேரங்களில் இங்கு ஜமியத்துல் உலமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரபீஉல் அவ்வல் மாதத்துடைய சிறப்பை மேன்மைப்படுத்துமுமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சரிதையின் முக்கியமான பகுதிகளை கண்ணியமான உலமாக்கள் மூலம் உங்களுக்கு வழங்கி வருகிறது. தொடராக பயனடைந்து வருகிறோம். அந்த அமைப்பிலே அன்பானவர்களே, இன்றைய தலைப்பாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற விடயம் என்னவென்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இளமை பருவம். இளமை பருவத்தை எப்படி பயன்படுத்தினார்கள், எந்த அளவுக்கு சமூகத்துக்காக அதை அர்ப்பணித்தார்கள், எப்படிப்பட்ட சேவைகளை செய்தார்கள். இளமை பருவம் என்று சொல்கின்ற பொழுது அன்பானவர்களே, துடிதுடிப்பான பருவம். சமகாலத்திலே நம்முடைய வாலிபர்கள் பல்துறைகளிலே ஈடுபடுகின்ற பருவம். கல்வித்துறையிலே, அதே போன்று உத்தியோக ரீதியாக சிலர்கள் வீணாக தன்னுடைய வாலிபத்தை வீணாக்கக்கூடிய இந்த காலத்திலே இளமை சமூகத்துக்கு, இளம் சாராருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீரா ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய கருப்பொருளின் உன்னமான நோக்கமாக இருக்கிறது. அன்பானவர்களே, இளம் பருவத்திலே சில முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அவற்றை நான் உங்களுக்கு முன்னால் வைக்க முன்னால், அன்பானவர்களே, இளமை பருவத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு, மதிப்பும் மரியாதை, அவருடைய நல்ல பண்பாடுகள் என்னவென்று முன்னைய காலத்து நபர்கள், அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இளமை பருவத்திலே கண்ட அனுபவம் உள்ளவர்கள் சொல்கின்ற வார்த்தை தான், யாருக்குமே உதவி செய்கின்ற பண்பு, சிரமப்படக்கூடியவர்களுக்கு ஓடி சென்று ஒத்தாசை புரிகின்ற பண்பு. யாராவது ஒரு பொதியை சுமந்து கொண்டு போனால் அதை ஓடி சென்று சுமந்து செல்வது, யாராவது ஒரு வேலையில் ஈடுபட்டிருந்தால் அவருக்கு உதவி செய்வது, யாராவது ஒரு கஷ்டவாளிக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடி சென்று அந்த கஷ்டத்தை போக்க பங்களிப்பு செய்வது, இது பொதுவான பண்பாடு. அதே போன்று இளம் பருவத்திலே பொருளாதார ரீதியாக அமானிதங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே மிக நேர்த்தியான ஒரு பண்பாடு உள்ளவர்களாக இருந்தார்கள். அமானிதங்களை ஒப்படைப்பதிலே அவர்களிடத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பி செல்வந்தர்கள், அந்த காலத்து கௌரவர்கள் ஒப்படைப்பார்கள். அதெல்லாம் இளமை பருவத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பாதித்துக் கொண்ட விடயங்கள். முக்கியமான சில நிகழ்வுகளை வரலாற்று சான்றினூடாக உங்களுக்கு நான் முன்வைக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அதிலே மிக முக்கியமான, இந்த காலத்திலே நாம் மனித உரிமைகளை கண்காணிக்கின்ற பல நிலையங்களை பார்க்கிறோம், பல பணிகளை செய்து வருகின்றன. இதற்கு முன்மாதிரியும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருக்கிறது. ஹில்ஃபுல் ஃபுதூல் என்ற ஒரு நிகழ்வு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 சொச்சம் வயதுகளிலே, கிட்டத்தட்ட 25வது வயது நெருங்கும் பொழுது, ஒரு கருத்தில் 22 வயது, 22-25 வயதுக்கு இடைப்பட்ட காலத்திலே அப்துல்லா இப்னு ஜத்ஆன் என்று சொல்லக்கூடியவருடைய வீட்டிலே ஒரு நிர்வாகம் அமைகிறது. ஒரு கலந்துரையாடல் நடந்து ஒரு குழு நியமிக்கப்படுகிறது. நம்முடைய பாணியில் சொல்வதாக இருந்தால் அது மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு. அது என்ன தெரியுமா? ஒரு வியாபாரி, சில்லறை வியாபாரி, பொருட்களை ஊராக விட்டு தெரியக்கூடியவர் வந்து ஒரு பொருளை விற்கிறார் ஆசிபின் வாயிலுக்கு. ஆசிபின் வாயில் பெரிய தலைவர்களில் ஒருவன், செல்வந்தன், செல்வாக்கு மிக்கவன். அவன் பொருளை வாங்கிவிட்டு அவருடைய கிரயத்தை, பணத்தை கொடுக்கவில்லை. அந்த அநியாயம், தனக்கு நடந்த அநியாயத்தை அவன் போய், அந்த வியாபாரி போய் பல தலைவரிடம் முறையிடுகிறார். அவர்கள் யாரும் அதை கணக்கெடுக்கவில்லை, பொருட்படுத்தவில்லை. அதுக்கு பின்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உறவுக்காரரோடு வந்து முறையிடுகிறார். அதுக்கு பின்னால் அவர்கள் அவரிடம் சென்று பேசுகிறார்கள். இப்படியான ஒரு சம்பவம், ஒரு சில்லறை வியாபாரிக்கு ஒரு அநியாயம் நடந்ததை தட்டி கேட்க யாரும் முன் வராத காரணங்களினால் நிறுவன ரீதியாக ஒரு குழு அமைக்கப்பட வேண்டும் என்று ஆலோசனை செய்யப்பட்டு, அந்த குழுவிலே நம்முடைய புழக்க பாசையிலே சொல்வதாக இருந்தால், சமகாலத்தில் நாம் வதிக்கின்ற பதவிகளிலே ஒரு செயலாளருடைய ஸ்தானம், ஒரு ஃபவுண்டர் மெம்பராக, ஒரு ஸ்தாபகராக அப்துல்லா இப்னு ஜத்ஆன் செயல்படுகிறார். அந்த இடத்தில் ஒரு செயலாளர் போன்று நியமிக்கப்பட்டவர்கள் முஹம்மது என்ற வாலிபர். எனவே மனித உரிமைகளை கண்காணித்து, யாருக்கு என்ன அநியாயம் நடக்கிறதோ அதை தட்டி கேட்பது, யாரிடம் யாருடைய உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறதோ அவரிடமிருந்து அந்த உரிமையை பெற்றுக் கொடுப்பது, இப்படியான மனிதர்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களை தட்டி கேட்டு அதற்கு துரித நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு குழு இந்த குழுவிலே அங்கம் வகிக்கிறார்கள். அதில் ஒரு மெம்பர்ஷிப்பை, உறுப்புரிமையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அதே போன்று வியாபாரத்துறையில் நேர்மையான ஒரு வியாபாரியாக தன்னுடைய அந்த 24-25வது வயதுகளிலே, 20க்கும் 25 வயதுக்கும் இடைப்பட்ட காலங்களில் தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா என்ற அந்த அன்னையாருடைய, அந்த முதலாளி பெண்ணுடைய செல்வங்களை, சொத்துக்களை எடுத்துக் கொண்டு போய் ஷாம் தேசம் சென்று வியாபாரம் செய்து கொள்ள லாபம் என்று சொல்லுவோம், அதிகமான லாபங்களை ஈட்டிக் கொடுக்கிறார்கள். அதற்கு முன்னால் சென்றவர்கள் சரியான முறையிலே லாபங்களை ஒப்புவிப்பது கிடையாது, கொடுப்பது கிடையாது, குறைபாடு செய்வார்கள். சில வேளை அமானித மோசடிகளும் செய்தார்கள். நம்பிக்கையான ஒருவரை தேடினார்கள். முஹம்மது என்ற ஒரு வாலிபர் இருக்கிறார், நேர்மையானவர், நேர்த்தியானவர், நம்பிக்கை நாணயம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் அந்த வியாபாரத்துறையிலும் ஒரு சீமாட்டியுடைய வியாபாரத்தை பொறுப்படுத்தி நிறைவேற்றக்கூடிய அந்த பொறுப்புணர்ச்சி, அந்த வாலிபர், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்று சொல்லுவோம், அந்த பொறுப்புணர்ச்சி உள்ள ஒரு வாலிபராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார். 32வது வயது, 40 வயது வரைக்கும் அந்த வாலிப பருவம் பேசப்படும். அன்பானவர்களே,
32-33 வயதிலே சமூகத்திலே குறைஷிகளுக்கு மத்தியிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அதுதான் காபாவை புனர் நிர்மாணம் செய்கின்ற பணி. காபாவை புனர் நிர்மாணம் செய்கின்ற பொழுது அவர்கள் அந்த ஹஜருல் அஸ்வத் சொல்லக்கூடிய அந்த கருங்கல் இருக்கிறதே, அதை அவர்கள் அப்புறப்படுத்திவிட்டு மீண்டும் அதே இடத்தில் வைப்பதற்கு போட்டி போட்டார்கள். அதை ஒரு சிறப்பாக பார்த்தார்கள். அந்த கல்லை தூக்கி உரிய இடத்தில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட காபாவிலே வைப்பதற்கு எல்லா கபீலாக்களுடைய தலைவர்களும் வந்து, நான் தான் வைக்க வேண்டும், வேறு யாருக்கும் விட மாட்டேன், இந்த கௌரவத்தை நான் அடைய வேண்டும், இந்த பெருமையை நான் அடைய வேண்டும் என்று போட்டி போடுகிறார்கள். சில வரலாறுகளிலே எழுதப்பட்டிருக்கிற தெளிவாக கபீலாக்களுடைய கோத்திர தலைவர்கள் அவர்கள் பானைகளிலே அல்லது பாத்திரங்களிலே இரத்தங்களை கொண்டு வந்து வைத்து இரத்தத்துக்குள் கையை அப்படியே மூழ்கடித்து அப்படி சபதம் செய்வார்களாம், நாங்கள் இந்த சிறப்பை எங்களுக்கு யாரும் விட்டு தராவிட்டால் அவர்களுடைய இரத்தத்தை ஓட்டுவோம், என்ன கொலை செய்வோம். கல்லை தூக்கி வைக்கின்ற சிறப்பு. அல்லாஹ்வுடைய ஆலயம், அல்லாஹ்வுடைய அந்த கண்ணியமான காபாவை எல்லோரும் மதித்தார்கள். ஆனால் ஷிர்க் வைத்தார்கள், இஸ்லாத்துக்கு முன்னுள்ள நிகழ்வு. ஆனால் காபாவை மதித்தார்கள், அல்லாஹ்வுடைய தேவாலயம் என்று அந்த சிறப்பை அடைய முயற்சிக்கின்ற பொழுது வாக்குவாதம் முத்துகிறது, பேச்சுவார்த்தை அப்படியே மோதலாக மாற பார்க்கிறது, கலவரம் நடக்க பார்க்கிறது, போர் நடக்க பார்க்கிறது. கபீலாக்களுக்கு இடையில இரத்தம் ஓட்டப்பட்டு பல உயிர்கள் சேதமாக தயாராகின்ற சந்தர்ப்பத்திலே ஒரு அனுபவம் உள்ள ஒரு நிதானமான ஒரு மூத்த நபர் சொன்னார், ஏன் சண்டை பிடிக்க வேண்டும், நாம் ஒரு நடுவரை வைத்து முடிவெடுப்போம். அதாவது அல்லாஹ் அந்த நேரத்திலே அவருடைய உள்ளத்தில் உதிப்பேற்படுத்தியிருக்கலாம் ஒரு சிந்தனையை போட்டான். அவர் சொன்னார், இப்பொழுது காபாவுடைய பிரதான வாசலால் யார் இந்த சபைக்கு வருவாரோ அவரை நாங்கள், அதாவது என்ன அர்த்தம் தெரியுமா, சண்டை சச்சரவு கருத்து முரண்பாடு வரும் பொழுது அந்த இடத்தில் இல்லாத புதிய ஒரு நபர், அந்த சண்டை சச்சரவிலே மோதலிலே சம்பந்தப்படாத ஒரு நபரை வைத்து நாங்கள் முடிவெடுப்போம். அப்பொழுது அல்லாஹ் அனுப்பியது முஹம்மது என்ற வாலிபரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள், நபியாக அல்ல, அந்த இடத்தில் 32 வயதுடைய ஒரு வாலிபராக வருகின்ற பொழுது, நல்ல மனிதரே, நேர்மையானவரே, நேர்த்தியானவரே, நல்ல பண்பாடு உள்ளவரே, செல்வாக்குள்ளவரே, இவரை வைப்பும் நடுவராக வைக்கிறார்கள். என்ன பிரச்சனை சொல்லுங்கள். இப்படித்தான் விடயம். ஒவ்வொருவரும் போட்டி போடுகிறார்கள், ஒவ்வொருவரும் பிறரை மட்டம் தட்டி நான் தான் மேலே வர வேண்டும், நான் தான் இந்த கௌரவத்தை அடைய வேண்டும் என்று பிரயத்தனம் காட்டுகிறார்கள். நீங்க நல்ல முடிவை செய்ய வேண்டும். அன்பானவர்களே, நேயர்களே, சகோதர சகோதரிகளே, பாருங்கள் அந்த வாலிபருக்கு இருந்த அனுபவம், நுணுக்கம், தூர நோக்கு, சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துகின்ற சிந்தனை. என்ன சொன்னார்கள், அப்படியா விடயம், எல்லோரும் சேர்ந்து செய்வோமே, இந்த சிறப்பை சமமாக எல்லோரும் அடைவோமே. ஒரு துணியை கொண்டு வாருங்கள், ஒரு வெள்ளை புடவையை கொண்டு வந்தார்கள், துணியை விரியுங்கள், கல்லை தூக்கி வையுங்கள், எல்லா கபீலாக்களுடைய தலைவர்களை சுற்றி வர நில்லுங்கள், அந்த புடவையை எல்லோரும் சேர்ந்து ஒரே நிமிடத்தில் ஒரே அடியாக தூக்குங்கள் என்று சொன்னார்கள். எவ்வளவு அழகான ஒரு நடைமுறை, எவ்வளவு அனுபவம், எவ்வளவு முதிர்ந்த ஞானம் அந்த இளமை பருவத்திலே. அன்பானவர்களை தூக்கினார்கள். எல்லோர் சார்பாகவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற முஹம்மது என்ற வாலிபர் அந்த கல்லை தூக்கி ஒரு இடத்திலே வைத்தார்கள். என்ன நடந்தது, ஒரு துளி ரத்தம் வடியாமல், யாருடைய மனசு உடையாமல், யாருடைய உடம்பும் காயம் ஏற்படாமல், சமூகத்துக்கு மத்தியில் பிளவுகள் ஏற்படாமல் அந்த சமூக ஒற்றுமையை பேணுவதற்கு முஹம்மது என்ற வாலிபருடைய பண்பாடும் தூர நோக்கும் அனுபவமும் முதிர்ந்த ஞானமும் காரணமாக இருந்தது. எனவே அன்பானவர்களே, சமூகத்திலே பல பொறுப்புகள், பல துறைகள் இருக்கின்றன. நம்முடைய வாலிபர்களையும் பயன்படுத்த வேண்டும், பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டும். இளம் பருவ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இளம் பருவத்திலே தன்னுடைய உடலியல் ரீதியான ஆரோக்கியங்களை பேணிக் கொண்டார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் இருந்த அரபியர்களிடமிருந்த உடற்பயிற்சிகள், அதாவது அனுமதிக்கப்பட்ட விளையாட்டுகளிலும் ஈடுபடுவார்கள். அவர்கள் நல்ல நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் பழகிய நண்பர்கள் யாருனர், அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருந்தது என்றால், யாரும் மது அருந்தாத, அதே போன்று பாவங்கள் செய்யாத, தீய நடத்தைகள் இல்லாத அப்படியானவர்களை நெருங்கிய நண்பராக வைத்துக் கொண்டார்கள். அதில் ஒருவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் அந்த காலத்திலிருந்தே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பராக இருந்தார்கள். எனவே சகோதரர்களே, நேயர்களே, பேசப்பட்ட விடயங்களில் முக்கியமான சில விடயங்களை குறுகிய நேரம் சொன்னேன். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிப பருவம் நம்முடைய இளம் சமூகத்துக்கு அந்த இளமை பருவம் ஒரு முன்மாதிரி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாலிப பருவத்திலே அவருடைய ஒழுக்கம், பண்பாடு, உதவுகின்ற மனப்பான்மை, அவருடைய சிரமங்களை போக்குகின்ற அந்த பண்பு, இதைத்தான் புகழ்ந்து ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய நபித்துவத்தின் முதலாவது நாளிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த கால சிறப்பம்சங்களை, நல்ல குணாதிசயங்களை வர்ணித்து விவரித்து தான் அவர்களை அமைதிப்படுத்தினார்கள், ஆறுதல் படுத்தினார்கள் என்ற நிகழ்வை அந்த நடைமுறை சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த செழிப்பான வசந்த காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். இந்த சீராவின் ஊடாக நமது வாலிப சமூகத்துக்கு சிறந்த ஒரு பாடத்தை, படிப்பினையை கொடுத்து நம்முடைய இளமை பருவத்தில் இருக்கின்ற வாலிபர்களை, இளம் சமூகத்தை எதிர்கால தலைவர்களாக, எதிர்கால உத்தியோகத்தர்களாக, எதிர்கால நேர்மையான நீதியான அரசியல்வாதிகளாக, எதிர்கால வியாபாரிகளாக, எதிர்கால சமூக சேவையாளர்களாக மாற்றுகின்ற படிப்பினையை பெறுவோமாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.